இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது கடவுள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் லைக் பண்ணால் அதுவும் கடவுள் கையில் தான் இருக்குது. கமெண்ட் பண்ணால் ஷேர் பண்ணால் அது கடவுள் கையில் தான் இருக்குது. சூப்பர்ண்ணா. என்ன திட்டம்லாம் சொல்லியிருக்காங்கண்ணா? ஆஹா, அவனேதான் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. காலைல டிஃபனு, மதியம் சாப்பாடு இலவசமா, என் குழந்தைங்களுக்கு படிப்பு இலவசமா, ஒரு வேலை நாங்க வேலை செய்யற போய் செத்துட்டா என் குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுப்பாங்களாம். விளங்கும்டா நாரப்பயல. எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எங்க உடம்பு சரியில்லைன்னா போய் பாத்துக்கலாமா. அது மட்டும் இல்ல, காப்பீடு திட்டமும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல இருக்க திட்டம்லாம் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்கேன்னா அதுக்கு எங்களால எதுவுமே பண்ண முடியாதுடா. நாங்க என்னடா தப்பு பண்ணோம்? காலைல 5 மணிக்கு வந்து தொடப்பத்தை பிடிப்போம். நான் வந்துட்டாங்க இல்ல, சட்டென்று வந்தாராம் சமுத்திர கன்னி ப்ரோ. இந்த மாதிரி பூனை செத்து போயிருக்கோம், குளிச்சுட்டு பாட்டில வச்சு போட்டு இருப்பாங்க, கண்டதெல்லாம் இருக்கும். ஆனா எங்க வேலை சந்தோஷம் நினைச்சு இந்த ஊரே சுத்த போனோம்டா. நாங்க என்னடா கேட்டோம்? எங்க கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்ல போடாதீங்கன்னு கேட்டோம். என்னடா மனுஷனாடா நீங்கலாம்? உங்களை பிரைவேட்ல போறதுல அவங்களுக்கு என்ன யூஸ்? உனக்கு உண்மைடா புரியல. நாங்க கவர்மெண்ட்ல செஞ்சா எங்களுக்கு பிஎஃப் கிடைக்கும், கரெக்டான டைம்ல சேலரி கிடைக்கும், ஏதாச்சும் பண்டிகை வந்தா எங்களுக்கு ஒரு லீவ் கிடைக்கும்டா. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. தேவதைகள் வானத்தில் பறந்து வரும். இது என்ன தெருவில் நடந்து வருகிறது? உங்களுக்கு காம வெறி பிசாசுகளா? ஏன்னா இப்படி இருக்கீங்க? நீங்க ஃபுல்லா காமத்தான் கிடைக்கும். எத்த பயிரலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்கார கேப்பாரு என்ன பிடிக்குமா விஜய்? எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு பிரம்மனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அவ. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா, 2 கண்ணு பத்தாதுடா. இப்ப சொன்ன பாத்தியா அது மேட்டர் சொல்றேன். என்ன எழவி அது? என்ன செய்யணும்னு சொல்றேன். காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு நீ போன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா என்ன நீ லவ் பண்றல்ல. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? வீட்ல இருந்து ஸ்கூல் வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தியா? அந்த கேப்ல நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நீ கிளாஸ கவனிக்க கூடாது, என்னையே பாத்துட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. Whoa, Mala, from the beginning I'm seeing is saying no like a mosquito shouting near my ear. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. ஆனா நீ போக கூடாது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன நீ என்ன லவ் பண்றல்ல. Won't give this gentleman. Oh, Mala, give a punch. நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்துன? நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே. ஆட்டேரி இல்லடா, கவர்ச்சி ஏறி ஆண்டிடா. நான் முதல்லயே சொல்லல ஆண்டியோட தான் இருக்கும்னு. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? பழனி, இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க.
வாழ்த்துக்கள் பாண்டியம்மா. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. ஆமகரி சீமானுக்கு எனக்கு பயம்லாம் கிடையாது. ஆமகரி சீமானுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், நீ எங்கே நேரில் மாட்டினாலும் உனக்கு கண்டிப்பாக நிகழ்ச்சி தான் ஊட்டிக்கு அனுப்புவேன், சரியா? அப்புறம் திமுக நீ என்ன தடையாக போட்டாலும் மாநாடு நடக்கும், தளபதிக்கோசரம் கூட்டம் சேரும், எல்லாமே பண்ணுவோம், சரியா? இந்த திமுக உன்னை ஒழிக்கிறங்க. 2026 ஓட்டு போடுறவங்க உன்னை ஒழிக்கிறங்க, சரியா? இது நான் கடைசியாக சொல்லிக்க விரும்புகிறேன். படிச்சு முன்னேற வேலையை பாடுறா. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. உங்களுடைய மொத்த உடலுமே ஒரு கருவி ஆகுது, எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான கருவி வெளியே தெரியாது. பாருங்க, பூமிக்கும் எனக்கும் எவ்வளவு ஆயிட்டு பாருங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சேட்டை தானே. இது மாதிரி நான் பாருங்க, நானே எவ்வளவு ஏறி உட்கார முடியுது. அப்ப எவ்வளவு வெயிட்டா இருக்காங்க கூட இதுல உட்காரலாம். அந்த மாதிரி குவாலிட்டில செஞ்சிருக்கோம். இது சிங்கிள் லேயர். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை. சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். சரக்கு எங்க இருந்து வருதுன்னு சொன்னீங்க? இங்கூட்டாண்டாவா? உகாண்டா. காய்கறி டேய், என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் காய்கறின்னு பேசிட்டு இருக்க? அதான் காலையில சமையல் ஆயிடுச்சு இல்ல? வெற்றி. இன்னும் நீ வேலையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வெற்றின்ற. பாப்மல்லி. பாப்மல்லினா இது பாலமுரளியா? 50வது வருஷத்துல இந்த படம் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தா இருந்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப இமோஷனலா இருக்குன்னா. நான் முன்னாடி ஒரு இது பார்த்தேன், ஒரு மீம். உண்மையா சொன்னா ஆடினே இருப்பேன். நம்ம மைண்ட் அங்க போகுது. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு நம்ம ஆளை காணாம. இந்த ஆண்டி வேற 1/2 மணி நேரமா பாத்துக்கிட்டே இருக்கு. என் ஆளு வர நேரம் வேற. இந்த ஆண்டி வேற பாக்குறத பார்த்தா நீ ஆண்டி வரையில நினைப்பா. மெசேஜ பண்ணுவோம். ஏய் எங்கடி இருக்க? நான் வந்துட்டேன். நானும் உன் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கியா? ஓ, அந்த ரெட் கலர் நீதானா? இல்லை, ரெட் கலருக்கு பக்கத்துல இருக்குது நான். ஆமா ஆண்டி. வீடியோவை ஆடியோவாக மாற்றலாம், ஆனால் ஆடியோவை வீடியோவாக மாற்ற முடியாது. என்னமா அது? வீடியோ முடிந்து விட்டது, எல்லாம் வீட்டுக்கு போங்க. சொல்லிட்டு கிளம்புமா.